பால்ன்றது நமக்கு அவசியம் இல்லாத உணவு, எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்ஸும் இருக்குது. பெண்களுக்கு அது ஆகவே ஆகாது. அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்கும், இதில் ஹார்மோன்ஸ் இருக்கும், ரெண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். பால்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த விலங்கோட குட்டிங்களுக்காக அந்த தாய்ப்பால் சுரக்குது. ஸோ இப்போ மனுஷனுக்கும் மாடுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் மாடோட லைஃப் சைக்கிள் பாருங்கள், 20 இயர்ஸ் தான். ஸோ மனிதனோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 120 வருஷம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற புரோட்டீன், அதில் இருக்கிற கால்சியம் வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ், நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் நமக்கு ஜென்ரலாகவே கிடையாது. ஓரளவுக்கு இருக்கும். எப்போ வரையும் இருக்கும் அப்படின்னா, நம்ம இயற்கை சொல்லித்தர விஷயம் என்ன, பால் எப்போ குடிக்கணும் அப்படின்னா பல்லு வளர வரைக்கும் தான் பால் குடிக்கணும். பல்லு முளைச்ச உடனே நீங்கள் மாடு பார்க்கலாம், கண்ணுக்குட்டியை தள்ளி விடும், வீனிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பல்லு முளைச்சிருச்சுன்னா பால் குடிக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இன்ஸ்டிங்க்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டுப்பாலை வச்சிங்கன்னா துப்பும், எடுத்துக்க அக்செப்ட் பண்ணாது. நம்ம அதில் சீனி போட்டு ஏதோ பவுடர்லாம் போட்டு நம்ம ஃபீட் பண்ணி பழகிட்டோம். இப்போது நம்ம மாட்டுக்கு மடியில் சுரக்கிற பாலில் கால்சியம் புரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறோம். மாடு முன்னாடி என்ன சாப்பிடுதுன்னு யாருமே ஏன் பார்க்கல? மாடு என்ன சாப்பிடுது? பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிடுது. தாவரங்கள்லேருந்து வர்றது தான் அது சாப்பிடுது. இலை, பில்லு அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கு கால்சியம் வந்திருக்கு. ஸோ நம்ம அதுக்காக இலை, தலை, பில்லு சாப்பிட்ணுன்னு கிடையாது. கீரை சாப்பிட்டா போதும். கீரை, பேரிச்சம்பழம், கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, இதில் அத்தனை பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம் அத்தனையிலும் கால்சியம் இருக்குது. அந்த கால்சியம் நமக்கு போதுமானது. டைப் 1 டயபெட்டிஸ் 4 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மில்கில் கேசின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அதை நம்ம இன்சுலின் சுரக்கிற கணையத்தில் இன்சுலின் சுரக்கும். அந்த பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீட்டா செல்ஸில் தான் அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸை அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்கிறாங்க, அந்த கேசின்ன்ற ஒரு ப்ரோட்டீன். ஸோ அதனால் பால்ன்றது நமக்கு அவசியம் இல்லாத உணவு, எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்ஸும் இருக்குது. இப்போது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், ப்ரோலாக்டின், இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால பெண்களுக்கு அது ஆகவே ஆகாது. அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்கும், இதில் ஹார்மோன்ஸ் இருக்கும், ரெண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அதனால தான் நிறைய ப்ரோலாக்டின் லெவல்ஸ் அதிகமாகும். ப்ரோலாக்டின் அதிகமாகிறதுனால அது ப்ரோலாக்டின் இன்டியூஸ்டு இன்ஃபர்டிலிட்டின்னு இருக்குது. அது குழந்தையின்மை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இந்த மாதிரி பல விதமான வியாதிகள் வரத்துக்கு பால்ன்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ பாலை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, அதை விட மோசமானது பன்னீர், பட்டரு, சீஸ், இதை எடுக்கவே கூடாது. கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது.